வணக்கம். புதுவை இந்திராநகர் தேர்தலில் ஆளும் கட்சியினர் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுவை இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கலின் போது முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார். இதுகுறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்தும் திருப்தி அடையாத மத்திய தேர்தல் கமிஷன் வீடியோ ஆதாரங்களை கேட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் நாளன்று முதல்வர் மோட்டார் சைக்கிளில் வாக்குச்சாவடிகளை பார்வையிட உள்ளதாக எங்களுக்கு தகவல் வந்துள்ளது. வேட்பாளர்களின் ஏஜென்ட்டுகள் மட்டுமே நுழைய முடியும் என்ற விதிமுறையை மீறி முதல்வர் இத்தகைய செயலில் ஈடுபட்டால் அத்துமீறலாகும் என்ற அவர், மேலும் தொடர்ந்து தற்பொழுது புதுவையில் முகாமிட்டு இருக்கும் மத்திய தேர்தல் பார்வையாளர்களின் செயல்பாடுகளும் மர்மமாக உள்ளது. எனவே தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த மத்திய தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவிக்க உள்ளோம் என்று கூறினார். பேட்டியின்போது மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் உடனிருந்தனர். ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யும் கட்சியாக திகழ்வது காங்கிரஸ் ஒன்றே என்று தேர்தல் பிரச்சாரத்தின்போது பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் பேசினார். புதுவை இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஏ.கே.டி. ஆறுமுகத்திற்கு ஆதரவாக ஜிப்மர் குடியிருப்பு பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் தீவிரமாக வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் வாக்காளர்களிடம், ஜிப்மர் பகுதி மக்கள், அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். ஜிப்மரில் உள்ள எல்லா பிரச்சினைகளுக்கும் ஜிப்மர் ஊழியர்களின் குறைகளை தீர்க்கவும் நடவடிக்கை எடுப்போம். காங்கிரஸை வெற்றி பெற செய்தால் அது பலமான எதிர்க்கட்சியாக இருக்கும். மேலும் காங்கிரசுக்கு ஆதரவளித்தால் அது புதுவையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யும் கட்சியாக திகழும் என்று கூறினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், ஐஎன்டியூசி தலைவர் ரவிச்சந்திரன், காங்கிரஸ் நிர்வாகிகள் வெற்றி செல்வன், சவுந்தர், தேவதாஸ், திருமுருகன், முத்தழகன், முரளி, கிருஷ்ணமூர்த்தி, சாமிநாதன், ஜீவா, ஜெயராஜ், மோகன், முன்னாள் கவுன்சிலர்கள் சிபி, குமரன், சரவணன், மதுமிதா, ஐஎன்டியூசி குமார் உள்பட பலர் உடனிருந்து ஆதரவு திரட்டினார். புதுவை இந்திராநகர் தொகுதியில் வரும் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு அனைத்து கட்சியினரும் தீவிர இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. புதுவை இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தல் வரும் 13ஆம் தேதி நடக்கவுள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ், அதிமுக என மும்முனை போட்டி நிலவுகிறது. சென்ற தேர்தலைப் போல் காங்கிரசும் திமுகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. ஆனால் சென்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட என்ஆர் காங்கிரசும் அதிமுகவும் தனித்து போட்டியிடுகின்றன. இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நாளை முடிவடைவதால் அனைத்து கட்சியினரும் தீவிர இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர். இதில் காங்கிரஸ் வேட்பாளர் ஏ.கே.டி. ஆறுமுகத்திற்கு ஆதரவாக பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் அமைச்சர்கள் வல்சராஜ், ஷாஜகான், நமச்சிவாயம், கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், கூட்டணி கட்சியான திமுக சார்பில் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர் எஸ்.பி. சிவக்குமார், இளைஞர் அணி அமைப்பாளர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் வீரராகவன் உள்ளிட்ட காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோன்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் ராஜவேலு, சந்திரகாசு, தியாகராஜன், கல்யாணசுந்தரம், பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், அசோகானந்த், கார்த்திகேயன், முன்னாள் நகராட்சி சேர்மன் என்எஸ்ஜே ஜெயபால் உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியான பாமக சார்பில் மாநில செயலாளர் அனந்தராமன் மற்றும் நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோன்று அதிமுக சார்பில் போட்டியிடும் சுத்துக்கேணி பாஸ்கரனுக்கு ஆதரவாக தமிழக பாராளுமன்ற உறுப்பினர் செம்மலை, தமிழக அமைச்சர்கள் சம்பத், பழனிசாமி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, மாநில செயலாளர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓம் சக்தி சேகர், புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர், அவைத்தலைவர் பாண்டுரங்கன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் பல்வேறு பகுதிகளில் ஆதரவு திரட்ட பல குழுக்களாக களம் இறங்கியுள்ளதால் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து விறுவிறுப்பாக நடக்கிறது. புதுவை நெல்லித்தோப்பு பகுதி முழுவதும் குப்பைகள் அள்ளப்படாததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். எனவே அரசு குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் சேரும் குப்பைகளை முன்பெல்லாம் நகராட்சி ஊழியர்கள் அள்ளி வந்தனர்.
இதனால் ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்களில் குப்பைகள் சேராமல் இருக்கும். தற்போது திடக்கழிவு மேலாண்மை திட்டம் என்ற பெயரில் தனியார் நிறுவனத்திடம் குப்பை அள்ளும் பணி ஒப்படைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் விறுவிறுப்பாக குப்பைகளை அள்ளிய தனியார் நிறுவனம் தற்போது மந்தமாக உள்ளது. இதனால் புதுவை முழுவதும் உள்ள சில பகுதிகளில் குப்பைகள் தேங்கியுள்ளன. இதேபோல நெல்லித்தோப்பு பகுதி முழுவதும் குப்பைகள் உடனுக்குடன் அள்ளப்படாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். குறிப்பாக மார்க்கெட் பகுதி, ஜீவானந்தம் அரசு பள்ளி பகுதி, பெரியார் நகர் பகுதி, இப்படி பல்வேறு பகுதிகளில் உள்ள வீதிகளில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை தனியார் நிறுவன ஊழியர்கள் அல்லாமல் மெத்தனம் காட்டி வருகின்றனர். நகராட்சி ஊழியர்கள் துப்புரவு பணியில் ஈடுபடும்போது இதுபோல் அவலநிலை இருந்தது கிடையாது. அப்படியே இருந்தாலும் அப்பகுதி கவுன்சிலர் துப்புரவு பணியாளர்களிடம் எடுத்துக் கூறி குப்பைகளை அள்ள வைப்பார். தற்பொழுது பதவிக்காலம் முடிந்துவிட்டதால் கவுன்சிலர்கள் ஏதும் செய்ய முடியாத சூழல் உருவாகியுள்ளது. மேலும் தனியார் நிறுவன ஊழியர்கள் அவர்களுக்கு மேல் உள்ள அதிகாரியின் பேச்சை கேட்டு குப்பைகளை அள்ளுவதால் சில பகுதிகள் புறக்கணிக்கப்படுகிறது. புதுவையில் தேங்கும் குப்பைகளை அகற்ற கோடிக்கணக்கில் செலவிடப்பட்டு வருகிறது. ஆனால் தனியார் நிறுவன மெத்தன போக்கால் குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன. எனவே குப்பைகளை உடனுக்குடன் அள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கை. தற்போது உள்ள சூழலில் கோரிக்கை விடுத்து வரும் பொதுமக்கள் இதே நிலை நீடித்தால் போராட்டத்தில் இறங்கவும் அவர்கள் தயாராக உள்ளனர். புதுவையில் மழைக்காலம் துவங்கிவிட்ட நிலையில் உருவையாறு பாதையில் சங்கராபரணி ஆற்றில் அல்லி மலர்கள் பூத்து குலுங்கி காண்போரை கவர்ந்திருக்கிறது. புதுவையில் கடந்த சில நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. பகலில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்தாலும் இரவில் கனமழை பெய்வதால் பூமி சற்று குளிர்ச்சி அடைந்து இதமான சீதோஷ்ண நிலை நிலவுகிறது. இந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப பல்வேறு பகுதிகளில் பல வகையான மலர்கள் பூத்து குலுங்கி ரம்யமான காட்சி அளிக்கிறது. அதேபோன்று வில்லியனூர் உருவையாறு செல்லும் பாதையில் சங்கராபரணி ஆற்றில் அல்லி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. சிவப்பு வண்ணத்திலும் வெள்ளை நிறத்திலும் மலர்ந்துள்ள இம்மலர்கள் காண்போரை கவரும் வகையில் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. இதனை அவ்வழியே செல்லும் மக்கள் மிகவும் ஆர்வமுடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். போக்குவரத்து நெரிசல் உள்ள தெருக்களில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பொருட்களை ஏற்றி இறக்க வேண்டும் என்று லோடு ஆட்டோ டிரைவர்களுடன் நடந்த கலந்துரையாடலில் போக்குவரத்து எஸ்பி பழனிவேலு கூறினார். புதுவையில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். இதனை குறைக்கும் வகையில் ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் உரிமையாளர்களுடன் போக்குவரத்து எஸ்பி கலந்துரையாடல் நடத்தினார். கலந்துரையாடல் கூட்டத்திற்கு எஸ்பி பழனிவேலு தலைமை தாங்கி பேசுகையில் லோடு ஆட்டோக்களை குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த வீதிகளில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பொருட்களை ஏற்றி இறக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக பொருட்களை ஏற்றி செல்வதை தடுக்க வேண்டும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து போக்குவரத்து போலீசாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர்கள் ரவிக்குமார், மனோகரன், சப் இன்ஸ்பெக்டர்கள், லோடு ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் டிரைவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தமிழக அரசு இடையே உள்ள அரசியல் காரணங்களால் என் மீது புகார் கொடுத்துள்ளனர் என்று ஜாமீன் மனுவில் அமைச்சர் கல்யாணசுந்தரம் கூறியுள்ளார். அந்த மனுவில் 10ஆம் வகுப்புக்கான சிறப்பு தேர்வு கடந்த 29/9/2011 அன்று நடைபெற்றது. திண்டிவனம் தாகூர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்திற்கான தேர்வு எழுதினேன். அறிவியல் பாடத்தேர்வை ஆள்மாறாட்டம் செய்து எழுதியதாக முதன்மை கல்வி அதிகாரி கொடுத்த புகாரின் பேரில் விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் எனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த புகார் பொய்யானது. ஹால் டிக்கெட்டை தேர்தல் மைய அதிகாரி பரிசோதனை செய்த பின்னரே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவது வழக்கம். அவ்வாறு இருக்கும்போது ஆள்மாறாட்டம் என்பது இயலாத ஒன்று. தேர்வு மையத்தின் கண்காணிப்பாளர் இதுகுறித்து புகார் தெரிவிக்கவில்லை. மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியே புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மற்றும் தமிழக அரசுக்கு இடையேயான அரசியல் காரணங்களுக்காக எனக்கு எதிராக இந்த புகார் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கில் எனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தார். புதுவை காரைக்காலில் உள்ள அரசு மாணவர் விடுதிகள் 2 ஆண்டில் நவீனப்படுத்தப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு கூறினார். இது தொடர்பாக சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு கூறுகையில், காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் மாணவர் விடுதியில் உள்ள குறைகளை உடனே தீர்த்து வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளேன். மேலும் எனது துறைக்கு உட்பட்ட குறைகளை அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளது. அந்த குழு மற்றும் பொதுமக்களின் ஆலோசனைப்படி குறைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்ற அவர் மேலும் தொடர்ந்து இன்னும் 2 ஆண்டுகளில் புதுவை மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து மாணவர் விடுதிகளும் சகல வசதியுடன் நவீனப்படுத்தப்படும் என்று கூறினார்.
புதுவையில் இடைத்தேர்தல் நடக்கும் தொகுதி முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பிற்கு வந்துள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கோரிமேடு பகுதியில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். புதுவை இந்திராநகர் தொகுதியில் வரும் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது. தேர்தலின்போது வாக்குச்சாவடிகளில் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதன்படி சட்டம் ஒழுங்கு எஸ்எஸ்பி சந்திரன் உத்தரவுப்படி தெற்கு எஸ்பி நந்தகோபால் தலைமையில் கோரிமேடு இன்ஸ்பெக்டர் வீரவல்லவன், அதிரடிப்படை இன்ஸ்பெக்டர் பாஸ்கரதாஸ் ஆகியோர் தொகுதி முழுக்க கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி ஐஆர்பி போலீசார், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திராநகர் தொகுதியில் பதற்றத்தை தடுக்க மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கோரிமேட்டில் கொடி பேரணி நடத்தினர். மொத்தத்தில் இந்திராநகர் தொகுதி முழுவதும் போலீஸ் வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. புதுவை ஊசுட்டேரியில் நீர்நிலை சுத்தப்படுத்தப்படாமல் பாசி படர்ந்தும் படகுகள் சீரமைக்காமல் பழுதடைந்தும் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் வருவது மிகவும் குறைந்துவிட்டது. புதுவை ஊசுட்டேரி மக்களுக்கு பொழுதுபோக்கு தலமாகவும் பறவைகள் சரணாலயமாகவும் விளங்குவதாலும் மேலும் படகு குழாம் உள்ளதாலும் மக்கள் விடுமுறை நாட்களில் இங்கு கூடுவர். மேலும் சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு வந்தால் அவசியம் ஊசுட்டேரிக்கு சென்று அதன் அழகை கண்டு ரசித்து மகிழ்வர். இப்படி புகழ்வாய்ந்த ஊசுட்டேரி தற்பொழுது சுத்தம் செய்யப்படாததால் நீர்நிலைகளில் பாசி படர்ந்து ஆகாய தாமரைகள் நிறைந்து மாசுபடிந்துள்ளது. மேலும் அங்குள்ள படகுகள் பராமரிக்கப்படாமல் நீரில் மூழ்கி போய் பழுதடைந்துள்ளது. மொத்தத்தில் சுற்றுலா தலமான ஊசுட்டேரியே பொலிவிழந்துள்ளது. இதனால் படகு சவாரி செய்ய வரும் மக்கள் ஏமாற்றமடைகின்றனர். மேலும் இயற்கை எழில் கொஞ்சும் ஊசுட்டேரி தற்பொழுது சுகாதாரமற்று இருப்பதால் இங்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அதேபோன்று சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்துள்ளது. இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர். தங்கம் விலை உச்சத்திற்கு போய்க் கொண்டிருக்கும் நிலையிலும் அதில் முதலீடு அதிகரித்து வருவதால் நடப்பு நிதியாண்டில் தங்கம் இறக்குமதி 1000 டன்னை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய மக்களின் பாரம்பரிய கலாச்சார விழாக்களில் தங்க நகைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதனால் உலகளவில் நம் நாட்டில் தங்கத்திற்கான தேவை அதிகமாக உள்ளது. இத்துடன் சர்வதேச நிலவரங்களால் தற்பொழுது தங்கம் மிகச்சிறந்த முதலீட்டு பொருளாகவும் மாறியுள்ளது. இதனால் நமது நாட்டில் தங்கத்தின் தேவை அதிகரித்து வருகிறது. இது மட்டுமின்றி உலக அளவில் தங்கத்தில் முதலீடு செய்வதால் தங்கத்தின் தேவை உயர்ந்து அதன் விலையும் விண்ணை முட்டும் அளவிற்கு அதிகரித்து வருகிறது. மற்றும் உள்நாட்டில் தங்கத்தின் தேவைக்கேற்ப அதன் இறக்குமதியும் ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து வருகிறது. இதனால் நடப்பு நிதியாண்டில் முதல் அரையாண்டில் இறக்குமதி செய்யப்பட்ட 563 டன் தங்கத்துடன் ஒப்பிடும்போது இரண்டாவது அரையாண்டிலும் அதே அளவு தங்கம் இறக்குமதியாக வாய்ப்புள்ளது. மேலும் இனி வருவது பண்டிகை காலம் என்பதால் தங்கம் இறக்குமதி 1000 டன்னை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.